निषद्यानवद्याशयान् यदिपतिपदपद्मबन्धानुबन्धानुसन्धायिनः वरवरमुनिवर्यसम्बन्धिसम्बन्धिसम्बन्धिनः प्रतिदिनमनुभूय भूयो न भूयासमायासभूः अनाघ्रातावद्यं बहुगुणपरीणाहि मनसो दुहानं सौहार्दं परिचितमिवाथा विगहनं पदानां सौभ्रात्रादनिमिषनिषेव्यं श्रवणयोः त्वमेव श्रीर्मह्यं बहुमुखयवाणी विलसितम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல்வாழி தாழ்வாதுமில் குறவர்த்தாம் வாழி ஏழ்வாறு முய்ய அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து வாழியதிராசன் 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 என வாழ்த்துவார் வாழியென வாழ்த்துவார் வாழியென வாழ்த்துவார் தாளினையில் தாழ்த்துவார் விண்ணோர் தலை. अखिलभुवन जन्मस्तेम भंगादिलीले विनत विविध भूतव्रात रक्षैकदीक्षे श्रुतिशिरसि विदीप्ते ब्रह्मणि श्रीनिवासे भवतु परस्मिन् शेमुषी भक्तिरूपा. சுவாமி எம்பெருமானாருடைய இந்த நியமனங்களிலே முதல் நியமனமான நம்முடைய ஸ்ரீபாஷ்யத்தை வாசித்தல் அதை பிரவர்த்தித்தல் என்கிற அந்த ஒரு கட்டளையின்படி எல்லோருமே ஸ்ரீபாஷ்யத்தில் இருக்கக்கூடிய அந்த அர்த்த விசேஷங்களை நாம் அவசியம் அறிந்து கொள்ள வேணும். இதுபோல் சுவாமி போல்வார்கள் இது போன்ற காரியக்கிரமங்களினாலே அதை பிரவர்த்தனம் பண்ணுவது என்பதும் மிகவும் பொருத்தமான ஒரு விஷயம். ஸ்ரீபாஷ்யத்தினுடைய அர்த்த விசேஷங்கள் அப்படின்னு பார்த்தோமானால் எல்லோரும் எளிதிலே அறிந்து கொள்ளும்படியாக மேலே வந்த பூர்வாச்சாரியர்களும் கூட அதை நமக்கு ரகசிய கிரந்தங்களிலே அழகாக எடுத்து காட்டியிருக்கார்கள். இப்போ பலருக்கும் என்ன ஒரு சந்தேகம் வரும், நம்மாலே முழுவதுமாக ஸ்ரீபாஷ்யம் சேவிக்க முடியவில்லையே, அதில் இருக்கக்கூடிய அர்த்த விசேஷங்களை நாம் அறிந்து கொள்ள முடியவில்லையே என்று ஒரு சந்தேகம், ஒரு வருத்தம் இருக்கலாம். ஆனால் எல்லோருக்குமே அதிகரிக்கும்படியாக இருக்கக்கூடியதான ரகசிய கிரந்தங்களிலே நாம் பார்த்தோமானால் அதுவும் விசேஷித்து தத்துவத்திரயம் போன்ற கிரந்தங்களிலே அதனுடைய வியாக்கியானங்களிலே நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் இந்த சாரீரக பாஷ்யம்னு சொல்லக்கூடிய ஸ்ரீபாஷ்யத்தில் அமைந்திருக்கக்கூடிய அனைத்து தத்துவார்த்தங்களையும் நமக்கு எடுத்து காட்டியிருக்கார்கள். இந்த ரகசிய பிரஸ்தானம்னு சொல்லக்கூடிய அந்த கிரந்தங்களிலே இருக்கக்கூடிய அனைத்து பிரமேயங்களுக்கும் ஒரு விதத்தில் மூலமாக அமைந்திருக்கக்கூடியது இந்த ஸ்ரீபாஷ்யம்தான். இப்போ இதில் வரக்கூடியதான மதாந்தர கண்டன விஷயங்களை எல்லாம் அந்த பகுதிகளை விட்டு அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய சித்தாந்த பகுதிகளினுடைய அர்த்தங்களை நமக்கு ரகசிய கிரந்தங்களிலே பெரியோர்கள் காட்டியிருக்கார்கள்னு பார்க்குறோம். இப்போ நேரடியாகவே ஸ்ரீபாஷ்யத்தினுடைய அர்த்தங்களை அனுபவிப்பதற்கு இது ஒரு அழகான ஒரு அவசரம். அதில் இதற்கு முன்பு பல சுவாமிகள் இரண்டு பாதங்களுடைய அர்த்த விசேஷங்களை விண்ணப்பித்தார்கள். இப்பொழுது இருக்கக்கூடியது கடைசி 2 பாதங்கள், 4வது அத்தியாயம் பலாத்தியாயம்னு சொல்லக்கூடிய இந்த 4வது அத்தியாயத்தினுடைய கடைசி 2 பாதங்கள். இப்பொழுது நாம் பார்த்தோம். முதல்ல ஆவருத்தி பாதம், அதன் பிறகு உட்கிராந்தி பாதம் அப்படின்னு இந்த 2 பாதங்கள். இந்த முக்தன், அந்த வித்வான்னு பொதுவாக விவகாரம் உண்டு, அந்த பக்தியோக நிஷ்டன் அல்லது நாம் பிரபன்னன் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். இந்த பகவானை அப்படி உபாசித்து வந்த அந்த ஒரு அதிகாரியானவன் அவன் அந்த பக்தியோகத்தை எப்படி பண்ண வேண்டியது அப்படின்ற விஷயம் அந்த ஆவர்த்தி பாதத்திலே சொல்லப்பட்டு, அதன் பிறகு அந்த அதிகாரியானவன் அவன் உடம்பிலிருந்து எப்படி புறப்படுகிறான், அவனுக்கு உட்கிராந்தி சரீரத்திலிருந்து மேலே கிளம்புவது என்பது அது எப்படி ஏற்படுகிறது என்பது அந்த 2வது பாதத்திலும் அது காட்டப்பட்டது. அடுத்த 2 பாதங்கள் அப்படின்னு நாம் பார்க்கும் பொழுது, இப்போ அடுத்த 3வது பாதம் 4வது அத்தியாயத்தினுடைய இந்த 3வது பாதம் அப்படின்னு பார்த்தோமானால் இதில் அந்த கதிபாதம் என்று இவன் எந்த வழியில எந்த மார்க்கத்திலே அவன் பிரம்மத்தை அடைகிறான் என்று அந்த விஷயமானது காட்டப்பட்டிருக்கு. இது அர்ச்சிராதி கதி. இது நமக்கு இன்னும் பிரசித்தமாகவே ரகசிய கிரந்தங்களிலே மிக தெளிவாக நமக்கு இது ஒரு தனி கிரந்தமாகவே இதை நாம் சேவிக்கும்படியாக அமைந்திருக்கு, அர்ச்சிராதி அப்படின்றது. இப்போ இந்த அர்ச்சிராதிகதி, தூமாதிகதி, அர்ச்சிராதிகதி அப்படின்னு சாஸ்திரங்களில் 2 விதமான கதிகள் காட்டப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு ஜீவாத்மா அவனுடைய அந்த புண்ணிய பாபங்களுக்கு ஏற்ப அவன் இந்த உடம்பிலிருந்து புறப்பட்டு ஜன்மாந்தரத்தை அடைகிறான் அல்லது பகவானை அடைகிறான் என்று நாம் பார்க்கிறோம். இப்போ இதில் தூமாதிகதி அப்படின்னு சொல்லக்கூடியது
அது புனராவிருத்தி கதி, மீளவும் அவன் இந்த சம்சாரத்திலே வந்து சேருவதற்கு இருக்கக்கூடிய ஒரு வழி, அது தூமாதி கதி. ஆனால் அனாவிருத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய மீளவும் இந்த சம்சாரத்தில் வராதபடி இவன் பிரம்மத்தை அடைவதற்கு இருக்கக்கூடிய ஒரு வழி மார்க்கம் என்று பார்த்தால் அதுதான் அர்ச்சிராதி கதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ அந்த அர்ச்சிராதி கதி அது எப்பேற்பட்டது அப்படின்ற அந்த கதியை நிஷ்கர்ஷம் பண்ணி இந்த அர்ச்சிராதி கதியின் மூலமாக யார் யாரெல்லாம் இவர்கள் செல்கிறார்கள், இது யாருக்கெல்லாம் இந்த கதி என்பது இந்த அதிகரணத்திலே 6, இந்த பாதத்திலே 5 அதிகரணங்கள் மூலமாக அது நிஷ்கர்ஷிக்கப்படுகிறது. இப்போ 4வது அத்தியாயத்திலே பலாத்தியாயத்தில் இருக்கக்கூடிய 3வது பாதம் என்கிற இந்த கதி பாதம் என்பது அது 5 அதிகரணங்களை கொண்டது. இதில் வந்து 2 அதிகரணங்கள் தான் ரொம்ப முக்கியமானது. இப்போ முதல் 3 அதிகரணம்ன்றது ரொம்ப ஒரு சாதாரண விஷயம்தான். கடைசி 2 பாதங்களில் மிக முக்கியமான விஷயங்களை எடுத்து காட்டியிருக்கார். எதற்கு ரொம்ப சுலபம் சாதாரணம்னு சொல்கிறேன் அப்படின்னா, அர்ச்சிராதி கதின்றது இப்பேற்பட்டது தான் அப்படின்னு 12 அம்சங்களை கொண்டது இந்த ஒரு அர்ச்சிராதி கதி. அந்த அர்ச்சிராதி மார்க்கத்திலே எந்த விஷயத்துக்கு அடுத்தது எந்த விஷயம் ஏற்படும், எந்த தேவதைக்கு அடுத்தது எந்த தேவதை அப்படின்ற அந்த கிரமத்தை நிர்தாரணம் பண்ணுவதற்காக வந்தவை முதல் 3 அதிகரணங்கள் அப்படின்னு பார்க்கிறோம். இதில் முதல் அதிகரணம் அப்படின்னு பார்த்தோமானால் இந்த அர்ச்சிராதி கதி என்பது ஒன்றா அது பலவிதமா அப்படின்ற ஒரு சந்தேகம். ஏன் இந்த சந்தேகத்திற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தால், அர்ச்சிராதி கதி பல உபனிஷத்துக்களிலே பலவிதமாக காட்டப்பட்டிருக்கு. இப்போ இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தால், பிருஹதாரண்யக உபனிஷத்திலே 2 இடங்கள்லேயும், சாந்தோக்கிய உபனிஷத்திலே 2 இடங்களிலேயும் இந்த அர்ச்சிராதி கதியினுடைய அந்த ஒரு பிரஸ்தாவம் இருக்குது. இதை தவிர்த்து கௌஷிதகி உபனிஷத்திலும் கூட இந்த கதியானது வர்ணிக்கப்பட்டிருக்கு. ஆனால் எந்த இடத்துல 5 இடங்கள்ல இருக்குதுன்னு பார்த்தோமானாலும் கூட ஒரே விதமாக எல்லாம் சொல்லப்படவில்லை. சில அம்சங்கள் சமானமாக தோன்றினாலும் கூட அது பல அம்சங்கள் மாறி இருக்கு. அப்போது இது 5 இடங்கள்ல சொல்லப்பட்ட இந்த ஒரு கதியானது ஒன்றுதானா அல்லது பலவிதமா அப்படின்ற சந்தேகம். பல கதிகளாகவே இருக்கட்டும், என்ன கஷ்டம், என்ன சொல்லியிருக்கோ அதை அப்படியே ஒத்துக்கொள்வோம் அப்படின்னு பூர்வபக்ஷம். முதல்ல என்ன அப்படின்னா, பூர்வபக்ஷி சொல்லக்கூடியது 5 மார்க்கங்கள்னா 5 மார்க்கங்களா 5 விதமாக சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால் 5 கதிகளாகவே இருக்கட்டும், ஒரே வழிதான் ஒரே மார்க்கம்னு ஏன் அதை கொள்ள வேணும் அப்படின்னு பூர்வபக்ஷம். அதற்கு சித்தாந்தம் அர்ச்சிராதினா தத் பிரதிதேகே அப்படின்னு இந்த ஒரே சூத்திரம் கொண்டதான முதல் அதிகரணத்திலே, இல்லை அந்த அர்ச்சிராதி கதி என்பது ஒன்றுதான். சில வித்தியாசங்கள் முன்பின் சில வித்தியாசங்கள் இருந்தாலும் கூட 5 இடங்களும் பார்த்தோமானால் அந்த அர்ச்சிஸ் என்பதும் இல்லை அந்த அக்னி லோகம் பிரஜாபதி லோகம் என்பதும் இது போன்ற பல அம்சங்கள் பொருந்தும்படியாக அமைந்திருக்கின்றன என்கிறபடியால் இந்த 3 உபனிஷத்துகளிலும், அதாவது சாந்தோக்கியம், பிருஹதாரண்யகம், கௌஷிதகி என்கிற இந்த 3 உபனிஷத்துகளிலே மொத்தம் 5 இடங்களிலே கூறப்பட்டிருக்கக்கூடியதான இந்த கதி ஒன்றுதான். ஆனால் முதல்ல இந்த அர்ச்சிராதி கதி எதை பற்றி நாம் விசாரம் பண்ண போகிறோமோ அது ஒன்றா பலவிதமா அப்படின்னா அது ஒன்று தான். ஏன்னா அதற்கு பிரதிதிஹீன பிரசித்தி, ஒரே விதமாக பல அம்சங்கள் ஒரே விதமாக கூறப்பட்டிருக்கிறது என்கிற காரணத்தினாலே ஒன்றாகத்தான் கொள்ள வேணும். சில வித்தியாசங்கள் இருக்கே அப்படின்னா அதெல்லாம் சமன்வயப்படுத்தணும். அதெல்லாம் சமன்வயப்படுத்தி கொண்டோம் என்று சொன்னால் அப்போ இது நமக்கு ஒன்று புரிய வரும் என்பதாக முதல் அதிகரணம், ஒரே சூத்திரமாக இருக்கக்கூடிய முதல் அதிகரணத்திலே இந்த அர்ச்சிராதி கதி என்பது ஒன்று என்று நிர்தாரணம் பண்ணப்பட்டது. அடுத்தது 2வது அதிகரணம் அப்படின்றதும் பார்த்தோமானால் வாயு அதிகரணம் என்பதும் ஒரே சூத்திரத்தை கொண்டது. இந்த வாயு அதிகரணம், அதன் பிறகு வருணாதிகரணம் என்கிற ஒரே சூத்திரம் கொண்டதான அடுத்த அதிகரணம். இந்த 2 அதிகரணங்களும் என்ன பண்றது அப்படின்னா அந்த கிரமம் என்ன, பொதுவாக பார்த்தோம்னா இந்த அர்ச்சிராதி கதின்னு சொல்லும் பொழுது முக்தா முக்தோர்ச்சிர் தின பூர்வபக்ஷ ஷடுதங் மாசாப்த வாதாம்சுமத் க்ளௌ வித்யுத் வருணேந்திர தாத்ரு மஹிதா அப்படின்னு 12 அம்சங்கள் கொண்டது. அம்சம்னு ஏன் சொல்றேன்னா, மேலே இது என்ன அர்த்தம்ன்றது மேலே அடுத்த அதிகரணத்தில் விசாரம் பண்ண போறோம். இந்த அர்ச்சிஹி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இதெல்லாம் என்ன அப்படின்றது மேலே காட்டப்பட போகிறது. இப்போ இந்த அர்ச்சிராதி கதின்னு சொல்லக்கூடிய இந்த மார்க்கத்திலே எதற்கு பின்பு எதனுடைய அந்த நிவேஷம் இருக்கும், கிரமம் இதுதான். நமக்கு கடைசியில் சித்தாந்தம் என்ன அப்படின்னு பார்த்தோமானால் முதல்ல அர்ச்சிஹி, அப்புறம் தினம், அப்புறம் சுக்லபக்ஷம் பூர்வபக்ஷம், அப்புறம் உத்தராயணம், அப்புறம் சம்வத்சரம் என்று இந்த கிரமத்தில் இருக்கு. ஆனால் இப்போ முன்பு சொன்னது போல 5 இடங்கள்ல 5 விதமாக இருக்கு இல்லையா, அதெல்லாம் சரி பண்ணணும். எப்படி சரி பண்றது அப்படின்னா அதற்கு
இங்கே சாஸ்திரங்கள்ல சொன்னது போல சில மீமாம்சா நியாயங்களை கொண்டு இது என்ன வார்த்தையிலே எந்தெந்த வார்த்தையை கொண்டு என்னென்ன நிர்தேசம் இருக்கு, இது அர்த்தக்கிரமம் இல்லை பாடக்கிரமம் இல்லை சில இடத்துல நேரடியாக ஸ்ருதி இருக்கும் அப்படின்ற சாஸ்திர விஷயங்களை கொண்டு எதற்கு பின்பு எது நிவேசிக்கப்பட வேணும் அப்படின்றது அடுத்த 2 அதிகரணங்கள்ல விசாரம் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ இந்த வாயு அதிகரணம் அப்படின்றது பார்த்தோமானால் அதில் சொல்லப்படக்கூடிய விஷயம் முக்கியமாக என்ன அப்படின்னா, ஒரு ஸ்ருதியிலே கௌஷிதகில தேவலோகம் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த வார்த்தையும் மற்ற ஸ்ருதிகளில் வாயுன்னு சொல்லப்படக்கூடியதும் ரெண்டும் ஒன்றுதான். தேவலோகம் அப்படின்றதுனால தனி ஒரு அம்சம்னு நினைத்து கொள்ள வேண்டாம். இப்போ பாருங்கள், இந்த அர்ச்சிராதிகதி நம்ம சொல்கிறோம் இல்லையா, இதில் தேவலோகம்னு ஏதாவது ஒரு அம்சம் இருக்கா? கிடையாது. வாயுன்னு இருக்கு, இந்திரன், பிரஜாபதி, வருணன் இவைகள்லாம் இங்கே இடம் பெறுகிறார்களே ஒழிய தேவலோகம் அப்படின்னு எதுவும் கிடையாது. ஏன் தேவலோகம்னு கூட ஒரு உபனிஷத்தில் சொல்லப்பட்டிருக்கே, அதுவும் ஒரு நடுவில் ஒரு பகுதியாக. ஏன் இதை நாம் சேர்த்து கொள்ளவில்லை அர்ச்சிராதி கதியிலே அப்படின்னால், இல்லை, தேவலோகம் என்பது வாயுவைத்தான் குறிக்கிறது. இப்போ பொதுவாக தேவலோகம்னு சொல்லப்படக்கூடிய அந்த தத்துவம் வாயுன்னு விசேஷித்து காட்டப்பட்டிருக்கிறது. அதனால் வாயு தேவலோகங்கள் ஆகிய இந்த 2 சப்தங்களும் வாயு தத்துவத்தை தான் காட்டுகின்றன. அதனால இன்னொரு தத்துவத்தை உள்ளே சேர்க்க வேண்டும் என்கிற சந்தேகம் வேண்டாம் அப்படின்னு இங்கே காட்டப்பட்டு, அடுத்ததாக வருணாதிகரணம் தட்டிதா அதிவருண சம்பந்தாத் அப்படின்ற இடத்துல என்ன விஷயம் அப்படின்னால், இந்த வருணனை எங்கே நாம் சேர்க்க வேணும், வருண இந்திர பிரஜாபதிகள் இவைகளை எங்கே நாம் சேர்க்க வேணும் அப்படின்னு ஒரு சந்தேகம். ஏன் அப்படின்னால், தேவலோகாத் ஆதித்யம் ஆதித்யாத் வைத்யுதம் அப்படின்னு நடுவிலே வித்யுத் புருஷன் வந்துடுறான். இப்போ வித்யுத் புருஷன் அமானவன் அமானசன் அப்படின்னு எல்லாம் இவனை குறிப்பிடுவது உண்டு. இந்த வித்யுத் புருஷன் இந்த ஆதித்யனுக்கு அடுத்ததாகவே அர்ச்சிர் தின பூர்வபக்ஷ ஷடுதங் மாச இது வரைக்கும் காலத்தை குறிக்கக்கூடிய அந்த வார்த்தைகளை கொண்டு கால அபிமானிகளான தேவதைகள். அர்ச்சிஹி அப்படின்னா சூரிய கிரணம், அப்புறம் தினம் பூர்வபக்ஷம், அதே போல தின பூர்வபக்ஷ ஷடுதங் மாசம் அப்படின்னு உத்தராயணம், அப்தம்னு சம்வத்சரம், அப்புறம் வாத்தம் அப்படின்னு வாயு, அப்புறம் அம்சுமத்துன்னு சூரியன், க்ளவ் வித்யுத்னு அடுத்தது சந்திரன் வித்யுத் இவைகள்லாம். இப்போ இங்கே கேள்வி, வித்யுத் புருஷன் நடுவிலே வந்து விடுகிறான், அதுக்கப்புறம் வருண வாயுலோகம் இந்திர பிரஜாபதி வாயு இந்திர பிரஜாபதி இவர்கள் இருக்கிறார்கள். இப்போ நாம் எப்படி அர்த்தம் கொள்ளுவது? ஏன்னா வித்யுத் புருஷன்னு சொல்லியாச்சுன்னா அவன் நேரடியாக பிரம்ம கமயதி அப்படின்னு அவன் தான் நேரடியாக பிரம்மத்தினிடத்திலே நம்மை கொண்டு போய் விடுகிறான், சேர்த்து விடுகிறான் அப்படின்னு இருக்கு. அப்போ அவனுக்கு அப்புறம் வேற இடமே கிடையாது. வித்யுத் புருஷன் வந்து விட்டான்னு சொன்னா அப்புறம் நேரடியாக பிரம்ம பிராப்தி தான் நமக்கு. அதனால இவர்களை வருண இந்திர பிரஜாபதிகளை எங்கே நாம் சேர்க்க வேணும் அப்படின்னா அதற்கு முன்னாடி தான் சேர்த்து கொள்ள வேணும் அப்படின்னு பூர்வபக்ஷம். அதற்கு சித்தாந்தம் என்னன்னா அப்படி சொல்ல முடியாது. இங்க ஸ்ருதி எப்படி இருக்கு அப்படியே நாம் அர்த்தம் கொள்ள வேணும். ஸ்ருதி இருக்கிறது போல அர்த்தம் கொண்டோம்னு சொன்னால் அப்போ வித்யுத் புருஷனுக்கு அப்புறம் இடமே இல்லை, அவகாசமே இல்லைன்னு அப்படி தெரிந்து கொள்ள வேணாம். வித்யுத் புருஷன் நடுவிலே வந்து விடுகிறான், அவன் அங்கிருந்து தொடங்கி அடுத்த 4-5 லோகங்கள் கூடவே வந்து கொண்டிருப்பானான். க்ளௌ வித்யுத் வருண இந்திர தாத்ரு மகிதா, வருணன் இந்திரன் பிரஜாபதி இந்த 3 பேரும் கூட நம்மளை அழைத்து செல்கிறார். இந்த 3 லோகங்களையும் தாண்டி போறான். ஆனால் இந்த 3 லோகங்களுக்கு முன்னாடியே வித்யுத் புருஷன் நம்ம இந்த முக்த நடத்திலே வந்து விடுவான். அப்போ முக்கியமா அவன் கூட்டிக் கொண்டு செல்கிறான், கூடவே இந்த இன்னும் 3 கூட வருவார்கள் அப்படின்னு அப்படி அர்த்தம் கொள்ளலாம் என்பதாக இங்கே நிர்தாரணம் பண்ணி காட்டியிருக்கார். ஆக இந்த 3 அதிகரணங்கள்னு பார்த்தோமானால் அர்ச்சிராதிகதி என்பது ஒன்றுதான். அதில் இந்த கிரமத்திலே அவை அந்த அம்சங்களை நாம் கொள்ள வேணும் என்று காட்டப்பட்டது. அடுத்தது முக்கியமா என்ன, 4வது அதிகரணம்னு பார்த்தால் ஆதிவாகிக அதிகரணம். இதுல முக்கியமான ஒரு விஷயம். சரி, அர்ச்சிராதின்னு சொல்றே, அது என்ன அர்த்தம்? அர்ச்சிஹி தினம் பூர்வபக்ஷம்னா என்ன? இதெல்லாம் அது என்ன ஒரு சாமானிய அச்சேதன தத்துவம்னு தோன்றது? இல்ல தினம் பூர்வபக்ஷம் இதெல்லாம் சொன்னோம்னா அதெல்லாம் காலம் அப்படின்னு நமக்கு தோற்றுகிறது. இதெல்லாம் என்ன அர்த்தம்? இதெல்லாம் அர்ச்சிராதினா என்ன? இதெல்லாம் அர்ச்சிராதிகள் என்பது அந்த மார்க்கத்தினுடைய அடையாளமா? அர்ச்சிராதி கதி அர்ச்சிராதி மார்க்கம்னு சொன்னா அர்ச்சிஸ் முதல்ல அடையாளமாக இருக்கக்கூடிய ஒரு மார்க்கம், அப்புறம் தினம் அதை அடையாளமாக கொண்ட மார்க்கம், வருணனை அடையாளமாக கொண்ட மார்க்கம் அப்படின்னு தானே சொல்றோம். லோகத்திலையும் அப்படிதான் இருக்கு. அந்த மார்க்கத்துல வரக்கூடிய அடையாளங்கள் இல்லை அந்தந்த ஊர் இருக்குன்னா அதை கொண்டு இந்த மார்க்கம் அந்த மார்க்கம்னு நாம் சொல்றோம். அப்போ அர்ச்சிராதிகள்
மார்க்கத்தினுடைய அடையாளங்களா அப்படின்னு ஒரு பூர்வபக்ஷம். இல்ல காலத்தை அடையாளம்னு எப்படி சொல்றது? அதனால இது எல்லாமே போக பூமிகள், போகஸ்தானம்னு கொள்ளலாம். ஒரு வித்வான் அந்த முக்தனானவன் இங்கேருந்து சரீரத்திலிருந்து புறப்பட்டான்னு சொல்லும் பொழுது வெகு தூரம் போகணும் இல்லை, இந்த அண்ட கட்டாகத்தை தாண்டிதான் மேலே நித்திய விபூதியில் பிரவேசம் பண்ண வேணும். அப்போ அவன் போகும் பொழுது நடுவிலே அங்கங்கே அவன் இருந்து விஸ்ராமம் எடுத்துக்கொள்ளக்கூடியதான இடம், அங்கே அனுபவம் பண்ணக்கூடிய போகஸ்தானங்களாக கொள்ளலாம். அதான் மேலே பார்க்கும்போது வருணலோகம், ஆதித்ய லோகம் அப்படின்றலாம் நிர்தேசம் இருக்கு. இப்போ அர்ச்சிராதின்னு சொல்லக்கூடிய இவ் அனைத்து விஷயங்களும் போகஸ்தானங்கள், ஸ்தானங்களாக இருக்கலாம் அப்படின்னு ரெண்டு விதமான பூர்வபக்ஷம். அதற்கு சித்தாந்தம் என்ன அப்படின்ற சூத்திரக்காரர் காட்டுகிறார். இல்லை, இவைகள்லாம் அர்ச்சிராதிகள் எல்லாம் ஆதிவாகிகர்கள், அதிவகனம் பண்ணக்கூடியவர்கள். அப்படின்னா நம்மளை அழைத்து செல்லக்கூடியவர்கள். ஒரு இடத்துக்கு போகணும்னு முற்பட்டு இருக்கக்கூடியவனை யார் அழைத்து செல்கிறாரோ அவனே ஆதிவாகிகன் அப்படின்னு சொல்றது. கந்திருணான் கமயித்ருத்வம் ஆதிவாகிகத்துவம். செல்லக்கூடியவர்களை அழைத்து செல்லக்கூடியவன், போகணும்னு இருக்கக்கூடியவனை யார் அழைத்து செல்கிறாரோ அவனை ஆதிவாகிகன்னு சொல்லுவதுண்டு. அப்போ இந்த அர்ச்சிராதிகள் எல்லாம் ஆதிவாகிகர்கள். பகவானாலே முக்தனை தன்னிடத்திலே கொண்டு வருவதற்காக, அழைத்து வருவதற்காக நியுக்தர்களாக பகவானால் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள் அப்படி. சரி, அர்ச்சின்றது சூரிய கிரணம், காலம், இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் அச்சேதன தத்துவமாச்சு. இதெல்லாம் எப்படி நம்மளை அழைத்து செல்லும்னா அப்படி இல்லை. இந்த சப்தங்கள்லாம் அதற்கு அந்தர்யாமியான தேவதைகளை குறிக்கக்கூடியவை. அர்ச்சின்னு சொன்னா அதுக்கு அந்தர்யாமியான தேவதை. அதே போல தினம் இல்லை பூர்வபக்ஷம், உத்தராயணம், சம்வத்சரம் அப்படின்னு சொல்லும் பொழுது இவ் அனைத்து சப்தங்களும் அவைகளுக்கு அந்தர்யாமியான தேவதைகளை காட்டுகின்றன. அப்போ இந்த 12 தேவதைகள் பகவானாலே நியமிக்கப்பட்டு ஒரு முக்தனை தன்னிடத்திலே அழைத்து வருவதற்காக இருக்கக்கூடியவைகள் அப்படின்றது தான் இந்த அதிகரணத்திலே ஸ்பஷ்டமாக காட்டியிருக்கார். இப்போ இங்கே தான் வைத்யுதேனைவ ததஸ்தச்ருதேகே அப்படின்றது அழகாக எடுத்து காட்டியிருக்கார். அந்த பகவான், இந்த வருணாதிகள் அனுகிராகர்கள், வித்யுத் புருஷன் அவன்தான் முக்கியமாக இவனை அழைத்து, அவன்தான் இந்த முக்தனை அழைத்து வரக்கூடியவன் என்பதாக காட்டியிருக்கார். அப்போ இந்த 4வது அதிகரணத்தினாலே இந்த அர்ச்சிராதி வார்த்தைகளுக்கு என்ன அர்த்தம், அர்ச்சிஹி தினம் அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த வார்த்தைகளுக்கு, தேவதைகள் அப்படின்னு நிர்தாரணம் பண்ணப்பட்டது. பாருங்க, அப்போ இதுவரைக்கும் அர்ச்சிராதி கதி என்ன உபனிஷத்தில் இருக்கக்கூடிய அங்கங்கே கூறப்பட்டிருக்கக்கூடிய அந்த மார்க்கம் ஒன்றுதான். அதனுடைய கிரமம், அந்த 12 தேவதைகளை இது போல இந்த கிரமத்திலே நாம் கொள்ள வேணும். இந்த அர்ச்சிராதின்னு சொன்னால் அவைகள் தேவதைகளை குறிக்கிறதை ஒழி வெறும் போகக்கூடிய மார்க்கத்தினுடைய அடையாளங்களாகவோ போக லோகங்களாகவோ நாம் அர்த்தம் கொள்ளக்கூடாதுன்னு இந்த 4 அதிகரணங்களிலே நிர்ணயிக்கப்பட்டது. 5வது அதிகரணம் என்ன அப்படின்னா, இந்த அர்ச்சிராதிகதி யாருக்கெல்லாம் உண்டு, யாரெல்லாம் இந்த அர்ச்சிராதிகதியிலே செல்வார்கள் அப்படின்றதுல 2 பூர்வபக்ஷங்களும் ஒரு சித்தாந்தமும் காட்டப்பட்டிருக்கு. 2 விதமான பூர்வபக்ஷம் என்ன அப்படின்னா, காரியம் பாதரி ரஸ்ய கத்யுபபத்தேகே, பாதரின்ற ஒரு ரிஷி, ஜெய்மினி அப்படின்ற இன்னொரு ரிஷி. இந்த 2 ரிஷிகளுடைய பட்சத்தை முதலில் எடுத்து காட்டி அதை கண்டித்து பாதராயணர், அதாவது வேதவியாசர் தம்முடைய சித்தாந்தத்தை இறுதியிலே காட்டியிருக்கார். இந்த காரியாதிகரணம் அப்படின்னு காரிய பிரம்மத்தை உபாசிப்பவர்களைத்தான் இந்த அர்ச்சிராதிகதி கதியிலே அவர்கள்தான் செல்வார்கள். அப்போ அர்ச்சிராதிகதியானது காரிய பிரம்மம்னா என்ன அர்த்தம்? இப்போ பொதுவாக சம்ஸ்கிருதத்தில் இந்த பிரம்மம் அப்படின்னு சொன்னால் அது நபும்சகலிங்கமாக இருந்தால் பரபிரம்மம், பரமாத்மாவை சொல்லக்கூடியது. இல்லை அது புல்லிங்கமாக கொண்டோமானால் பிரம்மாணோ பிரம்மாணகன்னு சொன்னால் அது சதுர்முக பிரம்மா, சதுர்முகனை காட்டக்கூடிய. இப்போ இங்கே காரிய பிரம்மத்தை உபாசிப்பவர்கள் அப்படின்னா பிரஜாபதினு சொல்லப்படக்கூடிய சதுர்முக பிரம்மனை உபாசிப்பவர்களைத்தான் இந்த அர்ச்சிராதி ஆதிவாகிக தேவதைகள் அழைத்து செல்கின்றன என்பது பாதரி என்கிற ரிஷியினுடைய பட்சம். அவர் சொல்றதுக்கு ஒரு உபபத்தி இருக்கு. என்ன சொல்றார் அப்படின்னா, பரபிரம்மத்தை உபாசிப்பவர்களை அழைத்து செல்கிறது எங்கே? பரபிரம்மத்தின் அருகிலே அப்படின்னு சொன்னா பரபிரம்மம் எங்க இருக்கு? பரபிரம்மம் அப்படின்னு சொன்னாலேயே அறப்பெரியது, எல்லா இடத்திலும் வியாபித்து இருக்கக்கூடியதுன்னு அர்த்தம். அப்ப எதனா ஒரு இடத்துல போய் இவனை பிரம்மத்தின் இடத்துல போய் இவனை வைக்கும் அப்படின்னு சொன்னா அது என்ன பிரம்மத்தினுடைய இடம்னு ஒரு குறிப்பிட்ட இடம்னு எங்க இருக்கு? எல்லாமே தான், அனைத்து இடத்திலும் பிரம்மம் வியாபித்திருக்கிறபடியால் அந்த பரபிரம்மத்தை உபாசிப்பவர்களுக்கு கதி தேவையில்லை அப்படின்றது இங்கே அவருடைய பட்சம். அதனால காரிய பிரம்மம்னு சொன்னால் அது சதுர்முகன். அப்போ சதுர்முகனுடைய அந்த சத்தியலோகம்னு ஒன்று இருக்கு பாருங்க. இப்போ இங்கிருந்து அது வரைக்கும் போகணும் தானே.
அப்ப அந்த காரிய பிரம்மம், அதாவது சதுர்முக பிரம்மாவினுடைய லோகத்துக்கு இந்த அர்ச்சிராதி கதி இவனை அழைத்து செல்கிறதுன்னு சொன்னா அதுல ஒரு உபபத்தி இருக்கு. அதனால அப்படித்தான் கொள்ள வேணும் இல்லையா? ஆனா உபனிஷத்துல பிரம்ம அப்படின்னு தான் இருக்கு. நீர் சொல்லுவது போலே பிரம்மாணம் கமயத்தின்னு இல்லை. சயேனான் பிரம்ம கமயதி, பிரம்மத்தினிடத்திலே இவனை அழைத்து செல்கின்றனன் இருக்கே. பிரம்மாணம் பிரம்மாவின் இடத்திலேன்னு இல்லாமல் பிரம்மத்தினிடத்திலேன்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அது எப்படி பொருந்தும் அப்படின்னு கேட்டா அதற்கு சொல்ற இல்ல, இந்த பரமாத்மாவினுடைய முதல் பிள்ளை பிரதமஜஹா அப்படின்னு காட்டியிருக்கார். பிரம்மாவினிடத்து உண்டாகிறான் இல்லையா? அதனால யோவை அந்த யார் ஒருவன் அந்த பரமாத்மாவினிடத்தும் உண்டாகி அவனிடத்துல வேதங்களை எல்லாம் கற்று உணர்ந்தானோ அப்படின்னு சொல்லுவதன் போலே இந்த சதுர்முக பிரம்மா அவன் முதல்ல உண்டானவன். அண்டங்களை படைத்து அதுல முதல்ல இந்த சதுர்முகனை பிரம்மா எம்பெருமான் படைத்தான் அப்படின்றதுனாலே ரொம்ப நெருங்கியவன் என்கிறபடியால் சதுர்முகனையே பிரம்ம அப்படின்னு சொல்லுவது என்று நாம் கொள்ளலாம். இப்போ ரெண்டு விஷயங்கள், ரெண்டு பேர் ரொம்ப நெருங்கி இருக்கார்கள்னு சொன்னா, ரொம்ப நெருங்கியவர்கள்னு சொன்னா ஒருத்தருடைய வார்த்தை இன்னொருத்தருக்கு பயன்படுத்தப்படுறது. அப்போ அதுபோல இங்கே பரபிரம்மத்துக்கு வாச்சகமான அந்த பிரம்ம சப்தம் சதுர்முகனிடத்திலே மிகவும் நெருங்கியவன், சாமீபியம் இருக்கிறபடியால் அப்படி அந்த சப்த பிரயோகம் இருக்குன்னு அர்த்தம் கொள்ளலாம். அதனால் இதில் ஒன்றும் தவறில்லை என்பதாக எடுத்து காட்டியிருக்கார். இது இப்போ ஸ்மிருதி வச்சனங்களும் கூட இதற்கு பொருந்தக்கூடியவைகளாக அமைந்திருக்கின்றன. அதனால் சதுர்முகனிடத்திலே தான் முக்தர்களை, அதாவது இவர்களின் உபாசகர்களை அழைத்து செல்கிறது இந்த கதி, இந்த ஆதிவாகிக கணம் அப்படின்னு பூர்வபக்ஷம். அதற்கு அடுத்தபடியாக சித்தாந்தம்ன்றது காட்டிலும் இது பாதரி என்கிற ஒரு ரிஷியினுடைய மதம். இது இப்போ ரெண்டாவது ரிஷி யாரு அப்படின்னா பாதராயணர், பிரம்மசூத்திரக்காரருடைய நேர் சிஷ்யரான இந்த ஜெய்மினி, போதாயனர் அவருடைய சிஷ்யர் ஜெய்மினின்னு. அந்த ஜெய்மினியினுடைய மதம் என்ன? ஜெய்மினியோட நேர் சிஷ்யர். இந்த ஜெய்மினி அவருடைய மதம் என்ன அப்படின்னு பார்த்தால் பரம் ஜெய்மினில் முக்கியத்துவாத் அப்படின்னு. இந்த பாதரையை பார்த்து சொல்றாரு, இல்லை நீர் சொல்றது தவறு, ஸ்ருதி வாக்கியத்துல என்ன அர்த்தம் இருக்கோ அதற்கேற்ப நாம் அர்த்தம் கொள்ள வேண்டுமே ஒழிய நாம் ஒரு அர்த்தத்தை நிர்தாரணம் பண்ணி ஸ்ருதியில் இருக்கக்கூடிய சப்தங்களுக்கு லட்சணை கொள்ளலாம், அது வேறு அர்த்தம் அப்படின்னு சொல்லலாம்ன்று சொல்வது தவறு. இப்போ பிரம்ம கமயத்தின்னு இருக்குன்னு சொன்னால் அது பரமாத்மா என்கிற அர்த்தத்தை தான் கொள்ள வேணும். இப்போ பரமாத்மாவிடத்திலே இந்த கதி நம்மை, இந்த முக்தர்களை சேர்க்கிறது என்று தான் கொள்ள வேணும். இப்போ இங்கே ஒரு கஷ்டம் இருக்கு. பரமாத்மாவிடத்துலனா என்ன அர்த்தம்? பரமாத்மா எங்கும் வியாபித்திருக்கக்கூடியவன். அப்போ அவனை உணர்ந்தவன் எங்கும் ஒரு இடத்துக்கு போய் தான் அவனை அடைய வேண்டும். புருஷார்த்தம்னு சொன்னா பிரம்மத்தை அடைவது புருஷார்த்தம். அது இங்கிருந்தாலும் அது கிடைக்குமே. அதேன்னு ஒரு தேச விசேஷத்துக்கு போக வேணும்னு என்ன நிர்பந்தம் அப்படின்னு அங்கதான் அழகா எடுத்து காட்டியிருக்கார். அப்படி இல்லை. இப்போ நம்முடைய சம்பிரதாயத்திலே பிராப்தியம் என்ன அப்படின்னு சொன்னால் பரமாத்மா பிராப்தியன் அப்படின்னு பொதுவாக சொன்னா கூட தேச விசேஷ விசிஷ்ட பிரம்ம பிராப்தி தான் அடைய வேண்டியதுன்னு சொல்றது. பரமாத்மாவை அடைவதுன்றது காட்டிலும் அந்த ஒரு அப்ராகிருதமான தேசத்தில் இருக்கும் பகவானை, பகவத் ஸ்வரூபத்தை அடைவது அப்படின்றது தான் நமக்கு பிராப்தியம். அப்போ ஏன் இது வேணும் அப்படின்ற அடுத்த விஷயம். இங்கிருந்து பிரம்மத்தை அடைந்தால் அது போதாதா? அது முக்தின்னு சொல்ல முடியாதா? சொல்ல முடியாது. ஏன்னா முக்தின்னு சொன்னாலே நமக்கு வேண்டியது முக்கியமாக என்ன? இந்த கர்ம தத்கிருத அவித்யாதி நிவிற்த்தி முதல்ல ஏற்படும். முக்தினாலே விடுதலைன்னு சொல்றோம். இப்போ எதிலிருந்து விடுபடுவது அப்படின்னு சொன்னால் இந்த அவித்யை, அதனால் ஏற்பட்ட இந்த கர்மம், அதனால் ஏற்பட்ட அவித்யை, அதனால் ஏற்பட்ட இந்த அச்சித் சம்பந்தம், இவைகளிலிருந்து நமக்கு விடுபாடு ஏற்படணும், முக்தி ஏற்படும். அதனால்தான் முக்தன் ஒருத்தனை எப்போ சொல்லுவதுன்னா முன்பே 3வது அத்தியாயத்தில் நம்ம பார்த்துருக்கோம். முக்தன்னு சொன்னா ததாபி, முன் அதிகரணங்களில் பார்த்துருக்கும் பொழுது ததாபீதே சம்சார வியபதேஷாத் என்று பகவானை அந்த தேச விசேஷத்திலே பகவானை அடைவது வரைக்கும் இவனுக்கு முக்தன்ற வார்த்தை வராதா, இவன் சம்சாரி பத்தனாகத்தான் இருக்கான். அப்போ ஒரு தேச விசேஷத்திலே போகணும். இப்போ முக்தன் அப்படின்னு சொன்னால் விடுபட்டு இருப்பவன் அப்படின்னு அர்த்தம். இப்போ எதிலிருந்து அப்படின்னால் அவித்யாதிகளிலிருந்து இவன் முக்தனாக வேணும். இந்த அவித்யாதி நிவிற்த்தி என்பது ஒரு தேச விசேஷ சாபேட்சம். ஒரு இடத்தை அடைந்தால்தான் அந்த அவித்யா நிவிற்த்தி ஏற்படுமே. இந்த சம்சாரம்னு சொன்னால் இது நமக்கு அவித்யினாலே சேரக்கூடிய இடம். இது அவித்யினுடைய அடுத்த பரிணாமங்கள்னு சொல்லக்கூடிய அந்த நம்மளுடைய கர்மகிருதமான தேசம் இதுன்னு பார்க்குறோம். இப்போ இங்கே இருந்து கொண்டு நமக்கு அவித்யா முக்தின்றது ஏற்படாது. ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போனால்தான் அவித்யா நிவிற்த்தி ஏற்படும் என்கிற காரணத்தினாலே அந்த தேச விசேஷத்தில் இருக்கக்கூடிய பிரம்ம பிராப்தி என்பதுதான் மோட்சம்னு கொள்ள வேணும்.
அதனால் அந்த தேச விசேஷத்தை அடைவதற்கு இந்த கதியானது வேண்டியதுதான் என்று ஜெய்மினி தெரிவிக்கிறார். இப்போ ஜெய்மினி சொல்றது பெரும்பாலும் நமக்கும் சித்தாந்திகளுக்கு அது சங்கதம் தான், அங்கீகிருத்தம் தான். என்ன சின்ன வித்தியாசம், இப்போ ஜெய்மினி சொன்ன விஷயம் என்ன அப்படின்னால், பரமாத்மாவை உபாசிப்பவர்கள் அவர்களுக்குத்தான் அர்ச்சிராதி கதியை ஒழிய இந்த அனித்தியமான சில தத்துவங்களை, சதுர்முகன் முதலிய அனித்திய தத்துவங்களை உபாசிப்பவர்களுக்கு அர்ச்சிராதி கதி கிடையாது என்று ஜெய்மினி தெரிவித்தார். உடனே பாதராயணர் என்ன பண்ணார், ஆச்சாரியரான வேதவியாசர் என்ன பண்ணார், இன்னும் கொஞ்சம் ஒரு வித்தியாசம் பண்ணிக்கொள்ளணும். வெறும் பரமாத்மாவை உபாசிப்பவர்களை மட்டும் அழைத்து செல்லும் இந்த கதி என்று சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி, அப்பிரதீகாலம்பனான் நயதீதி பாதராயணா உபயதாச்ச தோஷா தத்கிருதுஷ அப்படின்னு தத்கிருது நியாயத்தை முன்னிட்டு அவர் என்ன காட்டுகிறார் அப்படின்னால், பஞ்சாக்னி வித்யை உபாசிப்பவர்களையும் அதே போல பரமாத்மாவை உபாசிப்பவர்களையும் என்று சேர்த்துக்கொள். பரபிரம்மத்தை உபாசிப்பவர்கள், அதற்கு மேலே இந்த பஞ்சாக்னி வித்யா நிஷ்டர்கள், இந்த இருவரையும் அர்ச்சிராதிகதை அழைத்து செல்லும் என்று கொள்ள வேணும் என்பதாக ஒரு சின்ன பரிஷ்காரம் பண்ணியிருக்கார். இப்போ பாருங்கள், அனித்திய தத்துவமான அந்த சதுர்முகனை உபாசிப்பவர்களுக்கு இந்த கதி கிடையாது. ஏன்னா தத்கிருது நியாயம்ன்றது அதுதான் ஒன்று. நாம் எப்பேற்பட்ட எந்த விஷயத்தை நாம் உபாசிக்கிறோமோ அந்த விஷயத்தை தான் நாம் அடையப் போகிறோம் அப்படின்றது இந்த தத்கிருது நியாயம். அப்போ நாம் அனித்தியமான விஷயத்தை உபாசித்தோம் என்று சொன்னால் நமக்கு கிடைக்கக்கூடிய பேரு அதுவும் அனித்தியமாகத்தான் இருக்கும். அப்போ அந்த விஷயத்தை தான் நம்ம அடையப் போகிறோம் அப்படின்றது விஷயம். அப்போ இந்த அர்ச்சிராதி கதி என்பது புனராவிருத்தி இல்லாத ஒரு கதி, மீளாத ஒரு மறுபடியும் இங்கே நாம் வர வேண்டாதபடி ஒரு கதின்னு சொன்னால் அது அர்ச்சிராதி கதி. இப்போ அனித்திய தத்துவத்தை உபாசிப்பவர்களுக்கு அர்ச்சிராதி கதி எப்படி முடியும்? அது முடியாது. சரி, அப்போ பரமாத்மாவை உபாசிப்பவர்களுக்கு மட்டுமே அர்ச்சிராதி கதி அப்படின்னு ஜெய்மினி சொன்னது சரிதானே அப்படின்னா, இல்லை, மட்டுமேன்னு சொல்லக்கூடாது. பரமாத்மாவை உபாசிப்பவர்களுக்கு அர்ச்சிராதி கதி இருக்கு. அதற்கு மேலே இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பஞ்சாக்னி வித்யானிஷ்டன் அவனையும் சேர்த்து கொள்ளுங்க. சரி, யார் இந்த பஞ்சாக்னி வித்யானிஷ்டன்? இந்த பஞ்சாக்னி வித்யன்றது நாம் முன்னாடியே பார்த்துருப்போம். 3வது அத்தியாயத்தினுடைய இந்த முதல் பாதத்திலேயே நாம் பார்த்தால் பஞ்சாக்னி வித்யை, அதை பற்றி பிரஸ்தாவம் இருக்கு. இப்போ இந்த பஞ்சாக்னி வித்யானிஷ்டன் அப்படின்னு சொன்னால், இந்த ஜீவாத்மாவை, சுத்த ஜீவாத்மாவை, பிரகிருதி வியுக்தமான ஆத்ம தத்துவத்தை பிரம்மாத்மகமாக உபாசிப்பவன், அதாவது சுத்த ஜீவாத்மாவை இது பிரம்மத்துக்கு ஷரீரமானது அப்படின்னு யார் உபாசிப்பானோ அவன் தான் இங்கே பஞ்சாக்னி வித்யானிஷ்டன். இந்த இருவரையும் சேர்த்து ஒரே வார்த்தையிலே சூத்திரக்காரர் காட்டியிருக்கார், அப்பிரதீகாலம்பனர்கள். பிரதீகம் அப்படின்னு சொன்னா அங்கம், அவயவம், காரியமான தத்துவம். அப்பிரதீக ஆலம்பனர்கள், பிரதீகாலம்பனர்கள் அல்லாதவர்கள். பிரதீகாலம்பனர்கள் அப்படின்னா நாமாதி உபாசகர்கள் அப்படின்னு இருக்கு, அனித்திய தத்துவங்களை உபாசிப்பவர்கள். அப்ப மற்றவர்கள் அந்த பிரதீகாலம்பனர்களை காட்டிலும் வேறுபட்டவர்கள் அப்படின்னா யாரு அப்படின்னு பார்த்தால், அது இந்த சுத்த பிரம்மத்தை உபாசிப்பவர்கள். சத்வித்யை, உபகோசல வித்யை, வைஸ்வானர வித்யை போன்ற பிரம்ம வித்யைகளை அனுஷ்டிப்பவர்கள். அதற்கு மேலே பஞ்சாக்னி வித்யையும் கடைபிடிப்பவர்கள் அப்படின்னு தனித்து காட்டுகிறார். ஏன் இப்படி வித்தியாசம் அப்படின்னு பார்த்தால், பிரம்ம வித்யை அப்படின்னு சொன்னா பரமாத்மாவை பிரதானமாக விசேஷமாக கொண்டு உபாசிப்ப, அந்த பல குணங்களுடன் உபாசிப்பது. பஞ்சாக்னி வித்யானிஷ்ட வித்யை அப்படின்னு சொன்னால் அது ஜீவாத்ம தத்துவத்தை விசேஷமாக கொண்டு பிரம்மாத்மகத்துவம், பிரம்மத்தை விசேஷமாக கொண்டு உபாசிப்பது, அது பஞ்சாக்னி வித்யை என்பதாக நாம் பார்க்கிறோம். இது மேல பெரிய பெரிய விசாரங்கள் இருக்கு நம்முடைய சம்பிரதாயத்தில். காரியாதிகரணம் அப்படின்னு சொன்னோம்னா, காரியாதிகரணம் இது கைவல்யத்தை பற்றிய ஒரு விஷயம். காரியாதிகரணத்தை பற்றி ஒரு 100 வருஷங்களுக்கு முன்னாடி வரைக்கும் திக்கஜங்களான மகான்கள் எல்லாம் பல கிரந்தங்களை சாய்த்திருக்கார்கள். காரியாதிகரண வாதம் அப்படின்னு புருஷை ஸ்ரீரங்காச்சாரிய சுவாமி என்ன, அதுக்கு பதிலாக மறுபடியும் கபிஸ்தலம் தேசிகாச்சாரிய சுவாமின்றவர் காரியாதிகரண ஆஸ்வாசம், மைசூரில் இருந்த வித்வானான கஸ்தூரி ஸ்ரீரங்காச்சாரியர் சுவாமி அவர் காரியாதிகரண தத்துவம் என்னும். இதை தவிர்த்து இன்னும் பல வித்வான்கள், ஸ்ரீபெரும்புதூர் ஒன்னான் எம்பார் ஜீயர் சுவாமி கைவல்ய சததூஷணி என்று இப்படி பல பல கிரந்தங்கள், பல பல விசாரங்கள். ஒரு காரியாதிகரணத்தை எடுத்துக்கொண்டு இந்த 10 சூத்திரங்கள்ல பாஷ்ய ஸ்ரீசுக்திகள், வேதாந்த சாரம், தீபம் இவைகளை கொண்டு 1000 பக்கங்களுக்கு அவர்கள் விசாரம் பண்ணியிருக்கார்கள்னு பார்க்குறோம். அப்போ இதில் இந்த பஞ்சாக்னி வித்யை அப்படின்றது, இந்த பஞ்சாக்னி வித்யானிஷ்டன் என்பவன் தான் கைவல்யார்த்தி என்பது சித்தாந்திகள். கைவல்யார்த்தி அப்படின்னு அவன்தான் அப்படின்றது
ஒரு பட்சமாக இருக்குது. அப்போ அதற்கு இங்கே முன்னிடக்கூடியதான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் தத்கிருது நியாயம் என்று காட்டியிருக்கார். தத்கிருது நியாயம் அப்படின்னு சொன்னால் தம் யதா யதா யதோபாசத்தே யதா யதா உபாசத்தே ததைவ பவதி. எப்படி அந்த பிரம்மத்தை உபாசிக்கிறானோ அப்பேற்பட்ட பிரம்மத்தை இவன் அனுபவிப்பான் என்பதாக நாம் கொள்கிறோம். சம்பிரதாயத்தில் வரும் பொழுது நாம் எல்லாம் துவைக நிஷ்டர்கள்ன்றதுனால துவயத்திலே பார்த்தோமானால் சகல கல்யாண குண விசிஷ்டமான அந்த பகவானை நாம் உபாசியமாக, அதாவது நமக்கு அனுபாவியமாக கொண்டிருக்கும், உபாசியமாக கொண்டிருக்கிறபடியால் நமக்கு பிராப்தியும் அதுபோல சகல கல்யாண குண விசிஷ்டமான பிரம்ம விஷயகமான பிராப்தி என்று இப்படி எல்லாம் இருக்கு. இப்போ இங்கே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பஞ்சாக்னி வித்யா நிஷ்டர்களும் கூட அர்ச்சிராதி கதியிலே தான் போகக்கூடியவர்கள் அப்படின்றது அவிவாதம். அதனால் இது பாதராயணருடைய பட்சம் அப்படின்னு பார்க்குறோம். ஆக இப்படி இந்த 5 அதிகரணங்கள் மூலமாக அர்ச்சிராதி கதின்றது ஒன்று, அதனுடைய கிரமம் இப்படி விசிஷ்டமான ஒரு கிரமம் தான். அதில் அர்ச்சிஹி முதலிய வார்த்தைகள் தேவதைகளை காட்டக்கூடியவைகள். இவைகள் யாருக்கு அப்படின்னு பார்த்தோமானால் இந்த பரபிரம்மத்தை உபாசிப்பவனுக்கும் பஞ்சாக்னி வித்யா நிஷ்டனுக்கும் இந்த கதி உண்டு என்பதாக இப்படி 5 அதிகரணங்களாலே இந்த 3வது பாதமான கதி பாதத்திலே காட்டப்பட்டிருக்கு. கடைசி பாதம் அப்படின்னு பார்த்தோமானால் பலபாதம் அல்லது மோட்ச பாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது இறுதியான பாதம். இதிலே 6 அதிகரணங்கள். இந்த 6 அதிகரணங்கள் மூலமாக முக்தனுடைய ஐஸ்வர்யம் எப்பேற்பட்டது, ஐஸ்வர்யம்னு சொன்னா அவனுக்கு கிடைக்கூடிய பிராப்தியம், அனுபவம், அவனுடைய பேரு எப்பேற்பட்டது, முக்தைஸ்வர்யம், அதனுடைய பிரகார விசோதனம் என்று காட்டப்பட்டிருக்கு. இப்போ முக்தனுக்கு என்ன அனுபவம், முக்தானுபவம்னு சொல்றேன், என்னது அது, முக்தனுக்கு என்ன அனுபவம், என்ன பலம் கிடைக்க போகிறது அப்படின்றது அழகாக 6 அதிகரணங்களிலே விசாரிக்கப்பட்டு காட்டப்பட்டுள்ளது. முதல்ல சம்பத்திய ஆவிர்பாவ அதிகரணம்ன்றது ரொம்ப அழகான விஷயம். முக்தன் எந்த பேரை அடைய போகிறானோ அந்த பேரு அது புதிதாக உண்டாகக்கூடியதான ஒரு விஷயமா, அது முன்பு இருந்தது ஒன்றே ஆவிர்பாவம் வெளிப்பட போகிறதா, முக்தானுபவம் முக்தனுக்கு கிடைக்கப்பெறக்கூடிய அந்த பகவத் அனுபவம், அந்த ஐஸ்வர்யம் என்பது இயற்கையாகவே அவனுக்கு இருக்கக்கூடியது ஒன்றா இல்லை புதிதாக ஏற்படக்கூடியது ஒன்றா? இப்போ பல யாகாதிகள் பண்ணி இந்திர பதவி முதலியதெல்லாம் கிடைக்க பெறுகிறது. இப்போ இந்த தேவாதி பதவிகள் எப்படி புதிதாக ஏற்படக்கூடியவைகளோ அதுபோலே தான் இந்த முக்தைஸ்வரியம் புதிதாக ஏற்படக்கூடியது ஒன்றா அப்படின்னு, ஆமாம் அப்படித்தான் கொள்ள வேணும். ஸ்வேன ரூபேண அபினிஷ்பத்யதே என்று ஒரு வார்த்தை இருக்கு. இந்த பரபிரம்மத்தை அடைந்த அஸ்மாத் சரீராத் சமுத்தாய பரஞ்சோதி உபசம்பத்திய ஸ்வேன ரூபேண அபினிஷ்பத்யதே அப்படின்னு இந்த பரஞ்சோதிஷான பகவானை கிட்டி அவனை அடைந்து இந்த ஜீவன் இந்த முக்தனுக்கு ஸ்வஸ்வரூபம் உண்டாகிறது. ஸ்வேன ரூபேண தனக்கு அசாதாரணமான ஒரு தன்மை, ஒரு குணமானது அப்பொழுது அபிநிஷ்பத்தியத்தை உண்டாகிறது. இந்த அபிநிஷ்பத்தியத்தைன்னு சொன்னா உண்டாகிறதுன்ற அர்த்தம் தான் பொருத்தமானது. பூர்வபக்ஷி சொல்லக்கூடிய விஷயம். நிஷ்பத்தியதைனா உண்டாகிறது, புதிதாக உண்டாகக்கூடிய விஷயம் அர்த்தம். இப்போ முக்தனுக்கு அங்க கிடைக்கக்கூடிய அந்த பிரம்மானந்தம் முதலிய அந்த விஷயங்கள், இந்த பேரானது புதிதான ஒன்றுதான் அப்படின்னு பூர்வபக்ஷம். அதற்கு சித்தாந்தம் என்ன அப்படின்னா கிடையாது. ஸ்வேன சப்தா சம்பத்திய ஆவிர்பாவம் அப்படின்னு சொன்னால் மறைந்திருக்கக்கூடியது வெளிப்படுவது. அப்போ உண்மையிலே பார்த்தோமானால் இந்த ஜீவாத்மாவுக்கு பிரம்மத்தை கிட்டி கிடைக்கக்கூடிய பேரு என்பது புதிதாக உண்டாக்க பெற்றதுன்னு சொல்லக்கூடாது. இவனுக்கு இயற்கையாக இருந்த ஒரு விஷயம், அதனுடைய ஆவிர்பாவம், அதனுடைய வெளிப்பாடு தானே ஒழிய புதிதாக ஒன்றை பகவான் உண்டாக்குகிறான் என்று கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்றான். ஏன் அப்படின்னா ஸ்வேன ரூபேணன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸ்வேன ரூபேண அப்படின்னா தன்னுடைய அந்த ஒரு நிலை, தன்னுடையதான அந்த நிலை, அது என்னன்றது மேல பார்க்கிறோம். அந்த பிராம குணங்கள் பகவானுக்கு இருக்கக்கூடியதான அபகத பாப்மா விஜரோ விமிருத்யு விஷோக விஜிகத்சா அபிபாசா சத்தியகாம சத்திய சங்கல்பன்னு சொல்லக்கூடிய இந்த குணாஷ்டக ஆவிர்பாவம், அதுதான் இவனுக்கு கிடைக்கக்கூடிய பேரு. அது இவனுடைய இயற்கையான குணங்கள் தானே ஒழிய அது புதிதாக உண்டாக்க பெற்றது என்று நாம் சொல்லக்கூடாது என்பதாக காட்டியிருக்கார். அதற்கு தான் ஸ்ருதி ஸ்மிருதிகள் இதை தான் ஆதரிக்கின்றன. யதான கிரியத்தே ஜோத்ஸ்னா மலப்பிரக்ஷாலனான் மணே தோஷப்பிரகாண ஜானம் ஆத்மன கிரியத்தே ததா அப்படின்னு இந்த ஜீவாத்மாவுடைய இந்த ஸ்வஸ்வரூப ஆவிர்வாவம் எப்பேற்பட்டது அப்படின்னா ஒரு ரத்னத்தினுடைய பிரபையை போலே. ஒரு ரத்னத்தை அழுக்கல விழுந்திருக்கக்கூடிய ரத்னத்தை எடுத்து நன்றாக துடைத்தோமானால், அதை சோதனம் பண்ணால் நல்லா ஒளி வீசுறதேன்னா
தொடைத்ததனால ஒளி உண்டாக்க பெற்றதா? கிடையாது. அதற்கு இயற்கையாகவே இருந்த அந்த ஒளியானது அதனுடைய மலம் நீக்க பெற்ற பின்பு அது பிரகாசிக்கிறது என்று நாம் சொல்ல வேண்டும். அதுபோலத்தான் ஜீவாத்மாவுடைய அந்த தர்மபூத ஞானம், அவனுடைய ஸ்வரூபம் கர்மம் என்கிற ஒரு அழுக்கினாலே அது மாலின்யத்தாலே அது மறைக்கப்பட்டபடியால் ஒரு தேச விசேஷத்தை கிட்டி பகவானை அடைந்த பின்பு அந்த கர்மாதி அழுக்கு நீங்க பெற்ற பின்பு உன்னுடைய சுவாபாவிக ஸ்வரூபம் வெளிப்படுகிறது. அப்போ ஸ்வேன ரூபேன அப்படின்றதுக்கு அதுதான் இங்கே முக்கியம். இல்லை அபினிஷ்பத்தியதேன்ற வார்த்தை இடிக்கிறதே அப்படின்னா அதுவும் கிடையாது. இந்த அபினிஷ்பத்தியதே அப்படின்றது பார்த்தோமானால் அதுவும் கூட இருந்தது ஒரு விஷயம் வெளிப்பட்டதுன்ற அர்த்தத்துல இது பிரயோகம் பண்ணலாமா. ஸ்வரூப ஆவிர்பாவம்ன்ற அர்த்தத்திலையும் அபினிஷ்பத்தின்றது உண்டு. யுக்தியாயம் அர்த்தா நிஷ்பத்தியதே, இருந்த ஒரு விஷயம்தான் அதை ஒருவர் நன்றாக நமக்கு எடுத்து சொன்னார், எடுத்துரைத்தார் என்று சொன்னா இப்பொழுதுதான் காண்பது போல நமக்கு தோணும். உபனிஷத்துல பிரசித்தமான திருஷ்டாந்தம் இருக்கு. தினப்படி ஒருவன் தன்னுடைய வீட்டின் கீழேயே பெரிய நிதியை வைத்திருக்கான், அதன் மேலேயே நடந்து கொண்டிருக்கான். இவ்வளவு நாள் தெரியவில்லை. திடீர்னு ஒரு நாள் ஒருத்தர் எடுத்து இங்க இருக்கு பாரு, உன்னுடைய வீட்டின் கீழே நிதி இருக்கு பாருன்னு சொல்லி அவன் தோண்டி பார்த்தானால் உடனடியே புதிதாக அந்த புதையல் கிடைத்தது போல இவன் ஆனந்தப்படுகிறான். உண்மை புதிதாக கிடையாது, அப்போ முன்பே இருந்ததுதான் வெளிப்படுகிறது. அப்ப அந்த வெளிப்பாடும் கூட உண்டானதுன்ற வார்த்தையினாலே குறிப்பிடலாம் என்பதாக எடுத்து காட்டியிருக்க. அப்போ முதல் விஷயம் முக்தைஸ்வரியம் என்பது இயற்கையில இருந்த ஒரு நிர்தான், அது வெளிப்படுகிறது, புதிதாக உண்டாக்கப்பட்ட ஒரு நிலை கிடையாது இன்னும் முதல் அதிகரணத்திலே காட்டப்பட்டு, இரண்டாவது அதிகரணத்துல அவிபாக அதிகரணத்துல இந்த ஜீவாத்மாவான முக்தன் அந்த பகவானை எப்படி அனுபவிப்பான் அப்படின்னு சொன்னால், அது முன்பு சொன்னது போலே அகம், நம்ம வேடிக்கையாக சொல்றோம் அகம் அப்படின்னு அத்வைதிகள் சொல்வார்கள். நாம சோகம், அதாவது சோகம்னு அத்வைதிகள் சொல்லுவது உண்டு, தாசோகம்னு நாம் சொல்லுகிறோம். அப்புறம் இது போல மேல மேல வளர்த்து சொல்லுவது இருக்கு இல்லையா. ஆனா உண்மையிலே பார்த்தால் நம்முடைய சித்தாந்தத்திலும் பார்த்தால் அகம் அப்படின்னா அங்க அனுபவம் முக்தனுக்கு. ஆனா அகம் பிரம்ம அப்படின்னு சொன்னால் நானே பிரம்மம்னு அர்த்தம். இந்த அகம்ன்ற வார்த்தைக்கு தாசோகம் அப்படின்னு அர்த்தம் கொள்ள வேணும். அனுபவம்ன்றது அகம், அதாவது ரொம்ப பிரித்து ஒரு வஸ்துவாக பிரம்மத்தை அனுபவிக்க மாட்டான், தனக்கு ஆத்மாவாக அதை அந்த பிரம்மத்தை அனுபவிப்பான் என்று சொல்லி அதன் பிறகு என்னென்ன அவனுக்கு ஏற்படுறது அப்படின்ற அதிகரணம். அடுத்தது பிராமேண ஜெய்மினி ருபன்யாசாதிபியா அப்படின்னு சொல்லி 8 பிராம குணங்கள், அது அபகத பாப்மா முதலிய குணங்களுடைய ஆவிர்பாவம் ஏற்படுறது. இவன் ஸ்வதக ஞானவானாய் இருந்து கொண்டும், இவனுக்கு அசங்குச்சிதமான ஞானம், ஸ்வயம் ஞானஸ்வரூபியாய் இருந்து கொண்டும் கூட ஞானத்தினுடைய அசங்கோச்சம் அவனுக்கு ஏற்படுகிறது என்பதாக எடுத்துக்காட்டி, அப்புறம் சங்கல்பாதிகரணத்திலே இந்த முக்தனுக்கு அவன் சங்கல்பத்தினாலேயே அவனுக்கு எல்லா சிருஷ்டியும் ஏற்படுமா. இப்போ பகவானுடைய லீலைக்கு அனுகுணமாக தது அந்தர்கதமாக இவன் தனக்கு பித்ருலோகாதிகளை சிருஷ்டித்துக் கொள்கிறான் அப்படின்னு சொல்லும் பொழுது கஷ்டப்பட்டு எதையும் இவன் சிருஷ்டிக்க தேவையில்லை. முக்தன் பகவானை போலே சங்கல்பத்தினாலேயே அனைத்தையும் அவன் பெறக்கூடியவன், அந்த வல்லமை உடையவன் என்னை இப்படி எல்லாம் காட்டப்பட்டு, அதற்கு மேலே அபாவ அதிகரணம் அதுல சொல்லும் பொழுது முக்தனுக்கு ஷரீராதிகள் இருக்கா இல்லையா அப்படின்னா கிடையாது, ஷரீராதிகள் கிடையவே கிடையாது அப்படின்னு பாதரி என்கிற ரிஷி தெரிவித்தார். ஜெய்மினின்ற ரிஷி மறுபடியும் இல்லை, அவனுக்கு எப்பொழுதும் ஷரீராதிகள் உண்டு அப்படின்னு சொன்னார். இப்போ இங்கே பாதராயணர் அங்கே மத்தியஸ்தம் பண்றார். 2 விதமாகவும் சொல்லலாம். அவனுக்கு எப்படி ஆசை இருக்கோ அதுபோலே அங்கே அவனுக்கு உண்டு என்பதாக எடுத்துக்காட்டி, அப்புறம் இறுதியாக பார்த்தோமானால் ஜெகத் வியாபார வர்ஜ அதிகரணம் 6வது அதிகரணத்திலே முக்தைஸ்வரியம்னு சொன்னா அவனை பல இடங்கள்ல முக்தன் சக ஸ்வராட் பவதி அப்படின்னு அவன் ஸ்வராட்டாக இருப்பான். ஸ்வராட்டுன்னு சொன்னா யாருக்கும் அடிபடியாதவன், இவனுக்கு இன்னொரு அதிபதியே கிடையாது அப்படின்னு அர்த்தம். இப்போ ஸ்வராட்டுன்னு இருக்கு, அவன் சத்தியசங்கல்பனாக ஆகிறான் என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ எதை ஆசைப்பட்டாலும் அவன் பண்ணிக்கொள்ளலாம்னா அப்போ பிரம்மத்தை போலே பரமாத்மாவை போலே ஜெகத் சிருஷ்டியாதிகளை அவன் பண்ணுவானா, அதற்கும் இவனுக்கு சாமர்த்தியம் இருக்கா அப்படின்னு கேட்டுக்கொண்டு கிடையாது. ஜெகத் வியாபார வர்ஜம், இந்த ஜெகத் வியாபாரம்னு சொன்னால் ஜெகத்தை படைப்பது முதலிய அந்த பகவானுடைய தொழில், அது அவனுக்கே லட்சணம். லட்சணம்னா அசாதாரண தன்மையானபடியால் அதை தவிர்த்து தான் இவனுக்கு பிரம்மானுபவம் என்று சொல்ல வேணும். இப்போ பரபிரம்ம அனுபவம், பிரம்மானந்தம் இவனுக்கு ஏற்படுறது இல்லையா. பரமம் சாமியம் உபைதி அப்படின்னு பரமாத்மாவுடன் இவனுக்கு பரமசாமியம், வெறும் சாமியம் சொல்லலை, மிகவும் இவனுக்கு ஒற்றுமை இருக்கு அப்படின்னு பரமசப்தம் அங்கே இருக்கே அப்படின்னா அதுவும் கூட போகம்ன்ற ஒரு விஷயம். போகம்னா ஆனந்தம். அந்த பிரம்மத்துக்கு எவ்வளவு ஆனந்தமோ அதே ஆனந்தம் இந்த முக்தனுக்கும் ஏற்படுகிறது. பரபிரம்மத்தை அதனுடைய கல்யாண குணங்களுடன் சேர்த்து
அனுபவிக்கக்கூடிய இந்த முக்தனுக்கும் அதே ஆனந்தம் ஏற்படுகிறது. ஆனந்தாம்சத்தில் தான் சாமியம் என்பதாக எடுத்துக்காட்டி இறுதியிலே அனாவிருத்தி சப்தாத் அனாவிருத்தி சப்தாத் அப்படின்றதுனாலே இவன் மீளவும் இங்கே வரமாட்டான். இல்லையே, பிரம்மம் பரமாத்மான்னு சொன்னா எதையும் பண்ணக்கூடியவன் தானே, அகடித கடனா சக்தி அவனுக்கு இருக்கு அப்படின்னா சொல்லப்பட்டிருக்க. இவன் அவனுக்கு அடிபடிந்தவன் தானே. ஒருவேளை பிரம்மம் பரமாத்மா இவனை இங்கே மீளவும் அனுப்பினால் என்ன பண்ணுவது அப்படின்னா கிடையாது. ஸ்ருதியானது ஸ்பஷ்டமாக இவனுக்கு ஆவர்த்தி கிடையாது. நச்ச புனராவர்த்ததே நச்சர புனராவர்த்ததேன்னு அர்ச்சராதிகதியிலே சென்றவனுக்கு புனராவர்த்தி கிடையாதுன்னு சொல்லி இருக்கு. அதனால எந்த பிரம்மம் எந்த ஸ்ருதியை கொண்டு எந்த உபனிஷத் பிரமாணத்தை கொண்டு நீங்கள் பரமாத்மா சகலசக்தி யுக்தன் அப்படி நிரங்குஷ ஸ்வதந்திரன்னு நீங்கள் சொல்லுகிறீர்களோ அதே ஸ்ருதியானது இந்த பகவான் ஒரு முக்தனாவது நமக்கு நம்மிடத்துல வரமாட்டான்னு ஏங்கி கொண்டிருக்கிறான், அவன் எக்காலத்திலும் விடமாட்டான் அப்படின்னு அதே வேத பிரமாணம் காட்டுகிறது. எனவே ஒரு காலம் பகவான் தன்னை அடைந்திருக்கக்கூடிய முக்தனை சம்சாரத்திலே மீளவும் அனுப்ப மாட்டான் என்பதாக இந்த கடைசி அதிகரணத்திலே காட்டப்பட்டிருக்கு. ஆக இப்படி இந்த நாலாவது பாதத்தின் மூலமாக இந்த முக்தைஸ்வரிய முக்தனுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பேரு எப்பேற்பட்டது என்பது ஸ்பஷ்டமாக நிஷ்கர்ஷிக்கப்பட்டிருக்கு. இப்படி இந்த 16 பாதங்கள் 4 அத்தியாயங்கள் 20 அத்தியாயம்னு சொல்லக்கூடிய அந்த மீமாம்சா சாஸ்திரத்திலே இந்த உத்தர மீமாம்சான்னு சொல்லக்கூடியதான பிரம்ம மீமாம்சை என்று சொல்லக்கூடிய இந்த கடைசி 4 அத்தியாயங்கள், 4 அத்தியாயத்துக்கும் முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தால் ஔபனிஷதம் அப்படின்னு சொல்லக்கூடியபடி அந்த பரமாத்மா தான் இந்த 4 அத்தியாயங்களுக்கும் முக்கியமான பொருள். தாத்பரிய பூமி அவன்தான். அதுல 2 த்விகங்களாக நாம் பிரிக்கிறோம், பூர்வத்விகம் உத்தரத்விகம்னு. பூர்வத்விகம் சித்த பிரம்மத்தை நேரடியாக தெரிவிக்கக்கூடியதாய், உத்தரத்விகம்னு பார்த்தோமானால் அந்த பிரம்மத்தை அடைவதற்கு வேதாந்தங்களிலே கண்டாபதமாக சொல்லப்பட்ட அந்த பக்தி யோகம் என்ன, அதனால் கிடைக்கக்கூடிய அந்த பலம் என்ன சாத்தியமான விஷயங்களை தெரிவிக்கிறபடியால் பூர்வத்விகம் என்பது சித்தத்விகம் என்றும் உத்தரத்விகம் சாத்தியத்விகம் என்றும் இப்படி பிரிக்கப்பட்டிருக்கு. அதிலும் ஓரோரு அத்தியாயத்தினுடைய அர்த்தத்தை நாம் பார்த்தோமானால் சமன்வயாத்தியாயம்ன்ற முதல் அத்தியாயத்தினாலே அனைத்து வேதாந்த வாக்கியங்களும் பிரம்மத்திலே தான் பொருந்துகின்றன, காரண வாக்கியங்கள் எல்லாம் சிதச்சித் விலட்சணமான பிரம்ம தத்துவத்தையே பிரதிபாதிக்கின்றன என்று வேதாந்த வாக்கியங்களுடைய சமன்வயத்தை காட்டக்கூடியது முதல் அத்தியாயம். அவிரோதாத்தியாயம்னு முதல் அத்தியாயத்தில் சொல்லப்பட்ட அந்த சமன்வயத்துக்கு எந்த விரோதமும் கிடையாது. தர்க்கத்தினாலேயோ அல்லது ஸ்மிருதிகள் மற்ற ரிஷிகள் எழுதின கிரந்தங்கள் மூலமாகவோ விரோதம் கிடையாதுன்னு அது காட்டப்பட்டிருக்கு அவிரோதாத்தியாயத்திலே. 3வது அத்தியாயம்னு பார்த்தோமானால் அது சாதனாத்தியாயம். அந்த பரமாத்ம உபாசனம், இது பக்தி யோகம்னு சொல்லக்கூடிய அந்த பரமாத்ம உபாசனம் தான் பகவானை அடைவதற்கு வழி. வேதாந்தங்களே ஸ்பஷ்டமாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வழியை ஒழிய அத்வைதிகள் முதலியவர்கள் சொல்லுவது போல வாக்கியார்த்த ஞானம் முதலியது கிடையாது என்பது அங்கே காட்டப்பட்டு 4வது அத்தியாயமான பலாத்தியாயத்திலே கிடைக்கக்கூடிய பேர் என்ன, அது முக்தானந்தம், அந்த பரபிரம்ம ஆனந்தம் பரமானந்தம் என்பது இங்கே காட்டப்பட்டிருக்கு. ஒரு பாதங்களையும் இன்னும் விசேஷமான அர்த்தங்கள்லாம் காட்டப்பட்டு இதெல்லாம் நாம் இன்றைய தினம் ஆரம்பம் தொடங்கி நாம் சேவிக்க பெற்றோம். ரொம்ப ஆச்சரியமாக இந்த ஊவேன்னு சொல்றோம் பாருங்கள், உபய வேதாந்த பிரவர்த்தக ஆச்சாரியர்கள்னு. அதற்கு ஏற்ப சுவாமி தாமே உபய வேதாந்த காலக்ஷேபங்களை இங்கே நடத்துவது ஒரு பக்கம், பிரவர்த்தனம்னு சொல்லும் பொழுது அதற்கு பல அர்த்தங்கள் பெரியோர்கள் காட்டுவது. பிரவர்த்தனம்னு சொன்னா தாம் அதை எடுத்து சொல்வது, அதை பற்றி எழுதுவது, பூர்வ கிரந்தங்களை பதிப்பிப்பது, மற்றவர்கள் எடுத்து சொல்லும்படி அவர்களை தயார் பண்ணுவது, மற்ற வித்வான்களை இது போல சொல்ல வைத்து அவர்களை சத்கரிப்பது என்ன, இதெல்லாமே அந்த பிரவர்த்தனம்ன்றதுல அடங்கும். அதுபோல சுவாமி அதுபோல எல்லா காரியங்களையும் இங்கே பண்ணி கொண்டு வரக்கூடிய பிரவர்த்தன சப்தார்த்தமான அனைத்து விஷயங்களையும் சுவாமியின் இடத்திலே அழகாக அது பொருந்தி இருக்குன்னு நாம் பார்க்கிறோம். அதனால் இந்த ஒரு வியாஜத்தை சுவாமியினுடைய இந்த சப்ததி பூர்த்தி என்கிற அந்த ஒரு வியாஜத்தை கொண்டு ரொம்ப ஆச்சரியமாக இங்கே இந்த திருவல்லிக்கேணி இருக்க வாசிகளான உங்களுக்கு எல்லோருக்குமே இந்த ஒரே வாரத்திலே உபய வேதாந்தங்களுடைய சாரார்த்தத்தையும் கேட்பதற்கு ஆச்சரியமான ஒரு அவகாசம் கிடைத்தது. சுவாமி இதுபோல மேலும் மேலும் பல சம்பிரதாய பிரவர்த்தனங்களை எல்லா விதத்திலையும் பண்ணி கொண்டு வர வேணும் என்று இந்த எம்பெருமானுடைய திருவடி வாரத்திலும் இங்கே நம்பிள்ளையினுடைய திருவடி வாரத்திலும் அப்படியேன் பிரார்த்தித்து அமைகிறேன். ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயான் நித்யஸ்ரீர் நித்யமங்கலம்.
ஸ்ரீபாஷ்யத்தினுடைய திரண்ட கருத்துக்கள், சாரமான கருத்துக்களை மிகப்பெரிய சிம்மங்களாக இருக்கக்கூடிய உபன்யாசகர்கள் இங்கே உபன்யசிக்க கேட்டோம். ரெண்டு விஷயந்தான் அடியன் சொல்ல போகிறேன். ஏன்னா இன்னொரு 5 நிமிஷத்தில் புறப்பாட ஆரம்பிக்க போகிறது. எல்லாரும் அங்கே பிரமேய அனுபவத்துக்கு போகணும். முதல் விஷயம், சுவாமிகள் எல்லோரும் இந்த அரை மணி இங்கே உபன்யாசம் பண்ணணுன்றது அதை கூட கருத்திலே கொள்ளாமல், தங்களுடைய இந்த ஒரு அரை மணிக்காக இவ்வளோ தூரம் வரணுமான்னு நினைக்காமல் எல்லோரும் வந்திருந்து இந்த விஷயத்தை எல்லாம் அந்த ஒரு ஆணுபுரி கூட மாறாமல் அதே மாதிரி நடந்தது. இன்றைக்கி இத்தனைக்கும் ஏகாதசி, சுவாமிகள்லாம் இன்றைக்கி எதுவும் அம்சையில் சரியாக சுவாமிகளை ஆராதிக்க கூட முடியல. இன்றைக்கி அடியவங்களால் வருத்தமாக தான் இருக்குது. இருந்தாலும் எதையுமே பொருட்படுத்தாது சுவாமிகள் எல்லோரும் பரம சௌலபியத்தோடு இங்கே எழுந்தருளியிருந்து இந்த விஷயங்களை சாதித்தமைக்கு தலையெல்லால் கைமாறிலோமேன்னு தெரிவித்துக் கொள்கிறேன். அடியனுக்கு ஒரு விஷயம் தோணித்து, அதை மட்டும் இங்கே சொல்லிக்கிறேன். பொதுவாக உபன்யாசங்கள் நிறைய பார்த்துருப்போம், சதஸ் நிறைய பார்த்துருப்போம். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. உபன்யாசம்னா நிறைய மனுஷா வருவா, ஒருத்தர் மட்டும் பேசுவார், அவர் சொல்லிட்டு போயிடுவார். சதஸ்னா வித்வான்கள் வருவா, அவளுக்குள்ளே சர்ச்சை பண்ணிப்பா, கேட்டுப்பா, சந்தேகங்கள் விடைகள் கிடைச்சுப்பா. ஆனால் சதஸுக்கு கூட்டம் வராது, உபன்யாசத்துக்கு பல வித்வான்கள் இருக்க மாட்டான். நான் இன்னைக்கு ஒரு வித்தியாசமாக எம்பெருமானுடைய அனுகிரகத்தால் வித்வான்கள் பலர் இருக்கிறார்கள். அதே மாதிரி சதஸுக்கு இருக்கிற மாதிரி கூட்டம் இல்லாமல் இல்லை. ஆரம்பத்திலேருந்து முடிவு வரைக்கும் இத்தனை பேர் ஸ்ரோதாக்கள் அத்தனை பேரும் இங்கேயே எழுந்தருளிருந்து எல்லாத்துக்கும் சிரமம் தான் தெரியும். கார்த்தாலேருந்து 11 மணிலேருந்து இங்கே 5 மணி வரைக்கும் உட்காருதுன்னா, ஆனால் அந்த சிரமத்தை பொருட்படுத்தாமல் நல்ல விஷயத்தை கேட்கணும் என்பதற்காக முதல்ல போன தடவை அடியனுடைய தகப்பனார் என்ன சொன்னார்னா, ஆன்லைன் காலட்சேபம் அதிகமாக எடுத்து நேரம் வருவதற்கு ஏதாவது ஒரு முயற்சி பண்ணி 10 பேரை நேரம் வரவழைக்க முடியுமான்னு தான் இந்த 2 நாள் ஏற்பாடு பண்ணியிருக்கோன்னு சொன்னார். அந்த முயற்சி சபலமாயிடுத்துன்னு இந்த பல அத்தியாயம் சொல்லும் பொழுது அந்த முயற்சி சபலமாயிடுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா 6 மணி காலம் 1.5 மணி காலம் உபன்யாசத்துக்கு மனுஷா வரலன்ற குறை தீர 6 மணி காலம் 7 மணி காலம் எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்கான்றது ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம். தொடர்ந்து நாம் இன்னும் நிறைய விஷயங்களை நேரே கேட்கிற மாதிரி வராதுன்றதை நாம் நன்றாக கண்கூடாக தெரிந்து கொண்டிருப்போம். அனுபவபூர்வமாக இன்னைக்கு தெரிந்து கொண்டிருப்போம். அந்த அன்றைய உபன்யாசத்திலையும் இன்றைய சதசிலையும் தெரிந்து கொண்டிருப்போம். ஆனால் அந்த மறுபடியும் நம்ம நேரே போய் கேட்க வேண்டிய ஆச்சாரியனை அடிபணிந்து தத்விதி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையான் அந்த கிரமத்திலே அந்த ரீதியிலே நாம் ஆச்சாரியனை அடிபணிந்து விஷயங்களை எல்லாம் கேட்க வேண்டும். 4 பேர் கேட்கறதுக்காக தான் அவள்லாம் காத்துட்டு இருக்கா. யாராவது கேட்க மாட்டாளான்னு எல்லாரும் சுவாமிகள்லாம் அவ்வளோ நிறைய பரம சுலபால் எல்லாருமே சந்தேகங்கள் இருந்தாலும் கேட்கலான்னு சொல்லியிருக்கா. இது முடிஞ்சப்புறம் உங்களுக்கு என்னென்ன சந்தேகம் இருக்குமோ அவர்கள் அருளி செய்த அந்த விஷயங்களிலே கேட்கலாம். வந்திருந்த எல்லோருக்கும் உங்களுடைய பொறுமைக்கு முக்கியமாக குறிப்பாக உங்களுடைய பொறுமைக்கு பல்லாண்டு பாடி நிறைய பேர் இந்த உபன்யாசத்துக்கு சககாரம் பண்ணியிருக்கா, இங்கே சரீரத்தால் உபகாரம் பண்ணியிருக்கா. எல்லோருக்கும் ஒத்தொத்தரியா இங்கே குறிப்பிட்டு சொல்ல முடியல, அவகாசமின்மை. பெருமாள் பரப்பாடு நடக்கும்போது நம்ம இங்கே எதுவும் மற்ற காரியங்கள் பண்ணுறதில்லை இந்த திவ்யதேசத்தில். அதனால் எல்லோருக்கும் அவங்களுடைய கிருத்தಜ್ಞதையை தெரிவித்துக் கொள்கிறோம். யாருக்கானும் இதில் ஒரு குற்றங்குறைகள் ஏற்பட்டிருந்தால் க்ஷமிக்க வேண்டுமாய் பிரார்த்தித்துக் கொண்டு அமைகிறேன். ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்யமங்க.